டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு சிலர் கேட்ட டவுட் பார்த்தோன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறது எப்படி. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு சில டிப்ஸ் கொடுங்க, எப்படி நாங்கள் பார்த்தோன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, செல்ஃப் ஸ்டடி ஒரு சிலருக்கு சூட்டபிள், ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா பொருந்தும். பட் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா இந்த செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது நாட் அப்ளிகபிள், ஸோ நாட் சூட்டபிள். இது யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, ஸோ ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்தராக மூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக ஆகாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு நாலேஜே இல்லை, எனக்கு சுத்தமாக என்னன்னே தெரியாது, ஆனால் நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் பாஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஐடியா கிடையாது. செல்ஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஐடியா கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்னா என்ன, ஸோ இது ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறேன்னா அந்த எக்ஸாம் பற்றின ஒரு தரவு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ நீங்களா செல்ஃபா பண்ணும்போது உங்களுக்கு அதை பத்தின தரவு நாலேஜ் இருக்கணும். சிலபஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, நம்ம என்ன ஹேங்கிள் படிக்கணும், ஸோ எப்படி படிச்சா இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா மற்ற காம்படிட்டரை காட்டிலும் நம்ம பார்த்தோன்னா ஒரு கட் ஆஃப்குள்ள வர முடியும் அப்படின்றதுல நீங்க ஒரு கிளியர் கட் ஆஃபா இருக்கணும். ஸோ அப்போ இதை பத்தின தரவு நாலேஜ் இருந்ததுன்னா யுவர் எலிஜிபிள். இல்லை எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. அடுத்தது, குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 2 படிக்கிறவங்க, குரூப் 1 படிக்கிறவங்க, அதே மாதிரி டெட் எக்ஸாம் படிச்சவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் சூட்டபிள் ஆகாதுன்னு சொல்ல வரல. பட் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனோட இந்த எக்ஸாமுக்கு இறக்கக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸாமுடைய லெவல் பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல் லெவல்ல படிச்சிருப்பீங்க, பிளஸ் ரெடிமேடு கண்டென்ட். இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல இப்ப பாரதியார் இல்ல திருவள்ளுவர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல எங்கெங்க போனாலும் இருக்கும். பட் இந்த இடத்துல உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் படி நீங்க இங்கிலீஷோ இல்ல மேக்ஸோ நீங்க எந்த சப்ஜெக்ட் வந்தாலும், பட் நம்மளுக்கு இங்க பார்த்தோன்னா ரெடிமேட் கண்டென்ட் கிடையாது. ஸோ அதனால இங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரவங்களுக்கு இங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படியே டைரக்டா நம்ம பார்த்தோம்னா அதுல மார்க் எடுக்கிற மாதிரிலாம் இதை மார்க் எடுத்துட முடியாது. ஸோ கொஞ்சம் நீங்க பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க. ஸோ இதுக்கு ஒரு சில ஐடியாஸ் நான் தரேன். நீங்க இந்த வீடியோலயே நீங்க பாருங்க. அவங்களுக்குமே ஒரு சில ஐடியாஸ் நான் லேட்டரா நான் தரேன். அடுத்தது, கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் லெவல்ல போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இது பிஜிடிஆர்பி எக்ஸாம், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல இறங்கி படிக்க கூடாது, டிகிரி லெவல்ல படிக்கணும். அடுத்தது, டிஸ்டன்ட் மோடு. சப்போஸ் நீங்க கரஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு கரஸ்ல படிச்சிருப்பாங்க வித் நாலேஜ், கரஸ்லேயே பார்த்தீங்கன்னா வித்தவுட் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஏன்னா கரஸ்ல படிச்சவங்களுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க, என்ன மாதிரியான விஷயங்களையும் ஹேண்டில் பண்ற கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஓகே பெஸ்ட். பட் ஒண்ணுமே இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நானும் கரஸ்ல போட்டேன், எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் டைரக்டா செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்போ எல்லாருமே கோச்சிங் சென்டர் போய் தான் படிச்சு பாஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. கோச்சிங் சென்டர் போறவங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டட் ஆகுறாங்க. அதே மாதிரி வீட்டில இருந்து படிச்சவங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகி டீச்சராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ற ஒரு கேட்டகரியில இருக்கும். செல்ஃபாவே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நானே கத்துக்குவேன், ஒருத்தரை நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வில் பவர் இருக்கிறவங்களுக்கு இந்த செல்ஃப் ஸ்டடி பெட்டர். ஸோ அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா ஆகுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஓகே. அதே மாதிரி
ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் தாராளமாக. அடுத்தது வந்து பார்த்தோன்னா, உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்குது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற டேலண்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்களுமே நல்ல எலிஜிபிள் தான். அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் நான் லேட்டராக நான் தந்துட்டே வரேன். நீங்களும் பக்காவாக பாஸ் பண்ணலாம். என்னென்ன விஷயத்த வந்து உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஆல்ரெடி அட்டெம்ப்ட் பண்ணவங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 2-3 வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணவங்க, புதுசாக வரவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பர்சன் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் கையில் ஒரு சில விஷயங்களை வந்து கேதர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் செல்ஃப் ஸ்டடிக்கு. அப்படி என்னென்ன கையில் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரெடிமேட் கண்டென்ட் மெட்டீரியல் இருக்கணும். ஸோ இது நம்ம அகாடமியில் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் வைஸாக ஸ்டடி மெட்டீரியலை போட்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெடிமேடாக உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஓகே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நானே தான் மெட்டீரியல் இதுக்கு மேலே கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கும். ஸோ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்றது உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தோன்னா சேவ் ஆகும். ப்ளஸ் அந்த டயர்ட்னஸ் கொடுக்காது, டைரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெடிமேட் மெட்டீரியல். ஸோ அது உங்களுக்கு எந்த மெட்டீரியல், உங்களுக்கு எந்த யூனிட் அந்த அகாடமியில் பிடிக்குமோ அதில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம அவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து எங்கே வந்து உங்களுக்கு பிடிக்குதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெட்டீரியலை ரெடிமேடாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் படிக்கிறதுக்கு. இதுக்கு வந்து வீட்டில் இருந்தே படிக்கிறவங்களுக்கும் இது கரெக்டான சாய்ஸ் தான். அடுத்தது ஒரு மெட்டீரியலை படித்தாலே புரிதல் தன்மை இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி. புரிதல் தன்மை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அந்த புரிதல் தன்மை எப்படி கொண்டு வர்றது, யூடியூப் சோர்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, இப்போ ஷேக்ஸ்பியர் எடுக்கிறீங்க, ஒத்தல்லோ அப்படின்னா அந்த டாபிக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல யாரோ அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் கிடைச்சிடும். ஃபர்தராக இது மாதிரி ஒரு மெட்டீரியல் உங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் போயிட்டு உட்காந்து தான் நம்ம படிக்கணும்னு இல்லை, ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அட்டன் பண்ணி தான் நம்ம பாஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ செல்ஃப் ஸ்டடி கூட வந்து பார்த்தோன்னா சூப்பராக கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃபாக நோட்ஸ் எடுக்கிறது நம்மளுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் கண்டென்ட்டாக நீங்கள் மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா அந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் வேகமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து செல்ஃபாக படிக்கிறோம். ஸோ செல்ஃபாக படிக்கும்போது நம்ம யாருன்னா ஒருத்தர் வந்து நம்மளை வந்து கொஷின் கேட்கணும். ஸோ அதுக்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு எதனாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அது வந்து உங்களுக்கே தெரியும். அது கோச்சிங் சென்டர் போகிறவங்களே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டெஸ்ட் பேட்ச் எங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வீட்டிலேருந்தே படிக்கிறவங்க கம்பல்சரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கம்பல்சரி ரெஃபர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யாருன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் புக்கு வேணும், சப்போஸ் நீங்கள் வேறு எதனா டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நம்ம அகாடமியில் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் புக்கு வேணும் அப்படின்னா ஸோ நம்ம புக்கை நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஷின் அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நடந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மேஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்தந்த கொஷின் பேங்க் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு என்னென்னலாம் கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படின்றத கலெக்ட் பண்ணிட்டு ஸோ ஃபர்தராக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளே செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியாத போயிடும். அப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க, நாம கரெக்டாக தான் படிக்கிறோமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யூடியூப் சோர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க உங்க மேஜர்ல நீங்க பாருங்க, எஸ்பெஷலி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய கண்டென்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இப்போ சிலபஸ் தான் புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்களே, அது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லாதீங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கண்டென்ட் தான் மாற்றிருக்காங்க. அப்போ இருந்தாலும் பழைய சிலபஸ்லேயே வந்து பார்த்தா ஒரு சில டாபிக் அப்படியே தான் இருக்கு. அந்தந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற
என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்களோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ண ரெஃபரன்ஸ் எடுத்துக்க. ஓவராலா மொத்தத்தையும் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ல ஒரு 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 செட்டு கொஸ்டின் எடுத்தோம் 150 மார்க் எடுத்தோம் அப்படின்னா அந்த 150ல கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து ஒரு 70 கொஸ்டினாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புது சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு, பாதிக்கு பாதி இருக்கு. அதனால நல்ல அதை யூஸ் பண்ணலாம் நீங்க பண்றதுனா. ஏன்னா நான் அப்படிதான் அதை யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கைடன்ஸ் நான் தந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சிலபஸை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்ன டாபிக் என்ன யூனிட்ல இருக்கு அப்படியே கேட்டாக்கா டக்கு டக்குன்னு சொல்லணும். இப்போ ஒரு டாபிக் சொல்றேன், இந்த டாபிக் கேட்டாக்கா கேண்டபிரி டேலா இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு, இது யார் எழுதுனதா சார்சர் எழுதினாரு, இது எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க, அந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன டாபிக் கேட்டாலும் நம்ம ஈஸியா பக்காவா கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸாமை ஈஸியா செல்ஃப் ஸ்டடி பண்ணியே கூட நீங்க கிளியர் பண்ணலாம். முடியாதுன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா எக்ஸாம் படிக்கிறீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அடுத்தது வந்து என்ன மாதிரியான டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணா இந்த சிலபஸை முடிக்க முடியும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.